இந்த அண்ட சராசரத்தையும் கோள்களையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி உரசாமல் அதோட நேர்கோட்டுல அதோட வளைவுல அதோட இயக்க பாதையில சுற்றி கொண்டிருக்கிற அந்த தன்மையை பார்த்தால் நான் தான் பெரியவன் மனுஷன் இங்க சொல்ல முடியுமா? ஆராய்ச்சி பண்ணி முடிச்சவங்க சொல்றாங்க, இந்த பூமி என்பது ஒரு சின்ன தூசி இந்த பிரபஞ்சத்துல. இவ்வளவு பெரிய பூமியை தூசினா இந்த பூமியில இருக்க மனுஷனாக இருக்கிற நம்மலாம் யாரு? கொசுவின் ரெக்கையை விட அற்பமானது இந்த பூமி நல்லா சொல்றான். அதுல இருக்கிற நம்மலாம் யாரு? இத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்களா? அதுல ஒரு துளியா நம்ம இருப்போமா? தூசியில ஒரு துளி எது? இது தெரிஞ்சுக்கிட்டா நான் தான் பெரியவன் மனுஷன் சொல்ல மாட்டான். யார் தெரியுமில்ல அப்படின்னு மனுஷன் சொல்ல மாட்டான். திமிரா பேச மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான், பெண்களை ஏமாத்தி நடுத்தருவுல விட மாட்டான், கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், திருட மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், ஆணவம் கொண்டு அலைய மாட்டான். அப்போ அறிவோடு சேர்ந்து இந்த உலகத்தின் படைப்புகளை பார்க்க வேண்டிய அவசியம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் அவ்வளவு உயர்வான விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. உலகத்தின் படைப்புகளை அறிவோடு சேர்த்து நாம் எண்ணி பார்க்கிறோமா?